12th Standard Mathematics Chapter 1 Applications of Matrices and Determinants Concept behind the exercise 1.1 Mapping of sums with exercise and example. Mapping of examples அப்படின்னு சொல்லும்போது எந்த கான்செப்டை கனெக்ட் பண்ணி ரெண்டு எக்ஸசைஸ்லேயும் அந்த சம் மாதிரி இருக்குது. இப்போ இன்வர்ஸ்னு எடுத்தோம்னா அதில் எக்ஸாம்பிள் சம் எக்ஸசைஸ் சம் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்குறோம். என்னென்ன கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். அட்ஜாயிண்ட் இன்வர்ஸ் கிரிப்டோகிராஃபி பற்றி போன வீடியோவில் போட்டிருந்தோம். ஃபைண்டிங் ஏ இன்வர்ஸ், அதாவது ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அண்ட் ஏ பை கிவன் அட்ஜாயிண்ட் ஏ, அதாவது ஏயும் ஏ இன்வர்ஸையும் அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துருவாங்க, அதை வச்சு ஏயும் ஏ இன்வர்ஸையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இது எந்த சம்மில் இருக்குது அப்படின்னா எக்ஸசைஸ் 1.1 8th சம்மும் 9th சம்மும் இருக்குது. எக்ஸாம்பிள் 1.5 இருக்குது. இந்த சம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் கன்ஃபியூசிங்காக இருக்கும் அண்ட் ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டுமே தான் அதை பண்ண முடியும். ஃபைண்டிங் ஏபிசி அண்ட் ஏ, ஏபிசியும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, ஏவும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, ஏ இன்வர்ஸையும் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இது ஒரே ஒரு சம், எக்ஸாம்பிள் மட்டும் தான் இருக்குது. 1.12 ஷோ தட் சால்விங், அதாவது ஷோ டேட்னு கொடுக்குறது சால்விங் ப்ராப்ளம் அப்படின்ட்டு அடுத்த வீடியோவில்